தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்காக புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால் ஓப்பன் எக்ஸாம் தமிழகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ மாணவ மாணவிகளுக்கு இந்த ஒரு விஷயம் இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். இந்த ஒரு வீடியோ முடியும் போது செம ஹாப்பி ஆகிடுவீங்க. அதாவது 2022 கல்விக் கொள்கையை இப்போ அமல்படுத்த போகிறாங்க. 2022 தமிழக அரசு சார்பாக புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கினாங்க. ஸோ முன்னாள் நீதிபதி முருகேசன் அவர்களோட தலைமையில் நிறைய ஸ்காலர்ஸ் 15 பேர் கொண்ட ஸ்காலர்ஸ், அதுக்கப்புறமா ஆசிரியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இவங்களோட தலைமையில் இந்த ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அறிக்கையை தமிழக அரசு கிட்ட சமர்ப்பிட்டாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காங்க. அண்ணா நூலகத்தில் நடந்த ஒரு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓப்பன் புக் எக்ஸாமை பற்றி பேசியிருக்காங்க. ஓப்பன் புக் எக்ஸாம் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்னா எப்படி நடைபெறும்? ஸோ பப்ளிக் எக்ஸாமும் ஓப்பன் புக் எக்ஸாம் இருக்குமா? ஸோ இதுக்கான சிலபஸ் எப்படி? இது கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது ஓப்பன் புக் எக்ஸாம்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஈவன் அது பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலுமே புக் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கு ஏற்ற ஆன்சரை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதணும். இதுதான் ஓப்பன் புக் எக்ஸாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த ஒரு எக்ஸாம் இந்தியாவில் பல இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது ஈஸியான எக்ஸாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் தான். ஏன்னா வழக்கம் போல் முக்கியமாக தமிழகத்தில் மாணவ மாணவிகள் 12th வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. காலேஜில் மதிப்பெண் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகுது. முக்கியமாக மாணவிகள். இதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது தான் இதுக்கான காரணம் அவங்க மக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருகிறது. இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் மூலமாக மக்கப் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் புரிந்து படித்தால் மட்டுமே ஆன்சர் இதுதான் அப்படிங்கிற விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ள தெரிந்தால் மட்டுமே இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் மூலமாக என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாணவிகளோட கல்வி தரம் பல மடங்கு உயரும். முக்கியமாக டிஎன்பிசி, அதுக்கப்புறமா அரசு தேர்வுகள், அதை தொடர்ந்து நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ டேரெக்டாகவே எந்த விதமான கோச்சிங் சென்டரும் போகாமல் எழுதலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது 10, 12, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்தது. ஆனால் இந்த 2025, 2026 கல்வியாண்டிலிருந்து 11ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அன்பில் பொய்யாமொழி அவர்கள், மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்திருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து 3 பப்ளிக் எக்ஸாம் இருப்பதால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுவதற்காக இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் 2026 கல்வி ஆண்டிலிருந்து புதிய திட்டங்கள் தமிழகத்திலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதில் கொஞ்சம் சிக்கலும் இருக்குது. இதுக்கான ப்ராப்பரான ஆசிரியர்களை தேர்வு செய்யணும். ஆசிரியர்களுக்கு இந்த ஓப்பன் புக் எக்ஸாமை பற்றி ட்ரைனிங் கொடுக்கணும். ஸ்கூல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால் இது எப்படி ப்ராப்பராக திமுக அரசு, தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்காக புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால் ஓப்பன் எக்ஸாம் தமிழகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ மாணவ மாணவிகளுக்கு இந்த ஒரு விஷயம் இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். இந்த ஒரு வீடியோ முடியும் போது செம ஹாப்பி ஆகிடுவீங்க. அதாவது 2022 கல்விக் கொள்கையை இப்போ அமல்படுத்த போகிறாங்க. 2022 தமிழக அரசு சார்பாக புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கினாங்க. ஸோ முன்னாள் நீதிபதி முருகேசன் அவர்களோட தலைமையில் நிறைய ஸ்காலர்ஸ், 15 பேர் கொண்ட ஸ்காலர்ஸ், அதுக்கப்புறமா ஆசிரியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இவங்களோட தலைமையில் இந்த ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அறிக்கையை
தமிழக அரசு கிட்ட சமர்ப்பிட்டாங்க. இப்ப அந்த ஒரு விஷயத்தை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காங்க. அண்ணா நூலகத்துல நடந்த ஒரு விழால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓப்பன் புக் எக்ஸாமை பத்தி பேசியிருக்காங்க. ஓப்பன் புக் எக்ஸாம் தமிழகத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்னா எப்படி வந்து நடைபெறும், ஸோ வந்து பப்ளிக் எக்ஸாமும் ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து இருக்குமா, ஸோ இதுக்கான சிலபஸ் எப்படி, இது வந்து கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருக்கும். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து ஓப்பன் புக் எக்ஸாம்னா வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஈவன் வந்து அது பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலுமே புக் வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ கொஷின்ஸ் வந்து கொஷின் பேப்பரில் வந்து இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கு ஏற்ற ஆன்சரை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்சர் வந்து எழுதணும். இதுதான் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த ஒரு எக்ஸாம் வந்து இந்தியாவில் பல இடத்துல வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஆனால் இது ஈஸியான எக்ஸாம் கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் வந்து டஃப்பான எக்ஸாம் தான். ஏன்னா வந்து வழக்கம் போல் வந்து முக்கியமாக வந்து தமிழகத்தில் வந்து மாணவ மாணவிகள் வந்து 12th வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. காலேஜில் வந்து மதிப்பெண் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகுது, முக்கியமாக வந்து மாணவிகள். இதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது தான் வந்து இதுக்கான காரணம் வந்து அவங்க மக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருகிறது. இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் மூலமாக வந்து மக்கப் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் புரிந்து படித்தால் மட்டுமே வந்து ஆன்சர் இதுதான் அப்படிங்கிற விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ள வந்து தெரிந்தால் மட்டுமே வந்து இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் மூலமாக என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மாணவிகளோட கல்வி தரம் வந்து பல மடங்கு வந்து உயரும். முக்கியமாக வந்து டிஎன்பிசி, அதுக்கப்புறமா வந்து அரசு தேர்வுகள், அதை தொடர்ந்து வந்து நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ டேரெக்டாகவே வந்து எந்த விதமான கோச்சிங் சென்டரும் போகாமல் எழுதலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது 10, 12, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து இருந்தது. ஆனால் இந்த 2025, 2026 கல்வியாண்டிலிருந்து 11ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அன்பில் பொய்யாமொழி அவர்கள், மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்திருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவ மாணவிகள் வந்து தொடர்ந்து 3 பப்ளிக் எக்ஸாம் இருப்பதால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுவதற்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் 2026 கல்வி ஆண்டிலிருந்து புதிய திட்டங்கள் வந்து தமிழகத்திலிருந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதில் கொஞ்சம் சிக்கலும் வந்து இருக்குது. இதுக்கான ப்ராப்பரான ஆசிரியர்களை தேர்வு செய்யணும். ஆசிரியர்களுக்கு இந்த ஓப்பன் புக் எக்ஸாமை பற்றி ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். ஸ்கூல்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். அதனால் இது எப்படி வந்து ப்ராப்பராக திமுக அரசு, தமிழக அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.